இந்த கடல் நீர் பரிகாரங்கிறது சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை கல் உப்பு தண்ணீரால் கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதியாகவே வைத்திருந்தார்கள். இப்போ யாருமே பண்ணுறதே கிடையாது. வீட்டில் பணம் இல்லாமல் தொடச்சிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா, பல நெகட்டிவிட்டி அதெல்லாம் இல்லாமல் எப்பேற்பட்ட சிக்கல்களையும் தவிடுபடியாக்கக்கூடிய சக்தி இந்த உப்புக்கு உண்டு. சங்கல்பம், அதேமாரி மருத்துவம், அதேமாரி தெய்வீகம், ஹீலிங் எனர்ஜி எல்லாமே கல் உப்பு. கடல்ங்கிறது கடல் தேவதை, கடல் அன்னை நமக்கு கொடுத்த வாரி வைத்த பொக்கிஷம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. கடல் நீர். இந்த கடல் நீருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கடல் அலையில் அவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு முறையும் கடல் உப்பு, கடல் நீர் இல்லைன்னா நம்ம சாதாரண நீரில் கடல் உப்பை போட்டு கலக்கி சாதாரணமாக ஒரு விஷயத்தை பண்ணணும் கேட்டிங்கனாக்கா எப்பேற்பட்ட துன்பத்தையும் போக்க முடியும். இந்த கடல் நீர் பரிகாரங்கிறது சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம், அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா சாணி மொழிகி போடுவாங்க, அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா கோலம் போடுவாங்க, பூசணிக்காய் வைப்பாங்க, அவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் பூஜை அறையில் மட்டும் பார்த்திங்கனாக்கா இந்த கடல் நீர் உப்பால் தான் பார்த்திங்கன்னா அவங்க கழுவி விடுவாங்க. பூஜை அறை மட்டும் இல்லை, வீடே பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை கல் உப்பு தண்ணீரால் கிளென்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதியாகவே வைத்திருந்தார்கள். இப்போ யாருமே பண்ணுறதே கிடையாது. இப்படி வாரம் ஒரு முறை நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம வாரத்தின் கடைசி நாள் கல்லுப்பு தண்ணியில் நம்ம வீடை மாப் பண்ணிவிட்டு இல்லைன்னா தொடச்சிட்டு நீங்கள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் பணம் இல்லாமல் தொடச்சிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா, பல நெகட்டிவிட்டி அதெல்லாம் இல்லாமல் வீட்டில் பாசிட்டிவ் மட்டுமே நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கல் உப்பை பண்ணி கொடுக்கும். இந்த பரிகாரத்தில் பார்த்திங்கன்னா அதுதான் கல் உப்பில் விளக்கு ஏற்றுறது, கல் உப்பில் பார்த்திங்கனாக்கா நகை வச்சு எடுக்கிறது, கல் உப்பில் பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையானதை எழுதி வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நடக்கும். ஏன்னா யுனிவர்சலுக்கு முக்கியமான பகுப்பொருளாக இந்த கல் உப்பு பயன்படுகிறது. உப்புலேயே நிறையா வெரைட்டி இருக்குது. அதில் இந்த கல் உப்பு மிக 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 உயர்ந்தது. பார்க்குறதுக்கு சொல்லுவாங்க இந்த கல் உப்பு தானே அப்படின்னு. இந்த கல் உப்பு தான். அந்த கல் உப்பு இல்லைன்னா சாப்பாடுக்கு டேஸ்ட் கிடையாது, வாழ்க்கையில் டேஸ்ட் கிடையாது, எதுவுமே இங்கே இயங்காது. ஸோ உப்பு சத்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அளவுக்கு மிஞ்சினால் அதுவே ஆபத்தாக முடியும், அது வைத்திய முறையில். ஆக எப்பேற்பட்ட சிக்கல்களையும் தவிடுபடியாக்கக்கூடிய சக்தி இந்த உப்புக்கு உண்டு. உப்பு தண்ணியால் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே இமீடியட்டாக பண்ணிட்டோம்னா நம்மளோட புத்துணர்ச்சி கிடச்சிடும். உப்பு தண்ணியில் போட்டு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி போயிடும், கண்திருஷ்டி போயிடும். ஸோ உப்பு தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வகையான ஹீட் பண்ணிவிட்டு நம்ம 2 காலையும் உள்ளே வச்சுருந்தோன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம உடல் உறுப்புகள் பலம் அடையும். இப்படி எந்த ஒரு நுணுக்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும், எந்த ஒரு வகையில் எடுத்துக்கிட்டாலும் கல் உப்பு பார்த்திங்கன்னா மேஜராக இடம் பிடிக்கும். ஆனால் அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை என்னமோ கம்மி தான். கையில் உப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணுனாலும் உங்களுக்கு நடந்து தீரும். ஏன்னா நம்ம ஹேண்ட் சக்கரால் அப்சர்வ் பண்ணி அந்த பாசிட்டிவிட்டி கொடுக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயம் நல்லதே நடக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா குழந்தை பார்த்திங்கனாக்கா அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா கையில் உப்பு வச்சுட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு 5 வாட்டி பண்ணி அந்த குழந்தை அழுகிறத நிறுத்திடும். அந்த நெகட்டிவிட்டிலாம் அந்த கையில் இருக்கும். அந்த உப்பை என்ன பண்ணணும், தண்ணியில் கரைச்சி நம்ம வெளியில் ஊற்றிடணும். ஸோ இதுமாரி உப்போட பங்கு மிக மிக உயர்ந்தது. ஸோ அதுதான் கல் உப்பு பரிகாரம். நம்ம குளிக்கவும் செய்யலாம். கொஞ்சோண்டு, அதாவது உப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு கல் உப்பை போட்டு நம்ம காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரே ஒரு கல் உப்பு, ஜஸ்ட்டு சால்ட் வாட்டர், இது மிகப்பெரிய மெட்டபாலிசத்தை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. மகத்துவமாகவும் எங்கெங்கேயோ கொண்டு போய் சேர்ந்து வந்தாலும் பார்த்திங்கனாக்கா அப்போ கடல்ங்கிறது கடல் தேவதை, கடல் அன்னை நமக்கு கொடுத்த வாரி வைத்த பொக்கிஷம். அதனால் கடல் அன்னைக்கு பெரிய ஒரு கும்பிடு போட்டுட்டு அந்த உப்பை நம்ம எப்படி அழகாக அவ்வளோ மரியாதை கொடுத்து நம்ம பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு விஷயந்தான் உப்பு. ஸோ சங்கல்பம், அதேமாரி மருத்துவம், அதேமாரி தெய்வீகம், ஹீலிங் எனர்ஜி எல்லாமே கல் உப்பு. இந்த கல் உப்பை ஒரு துணியில் முடித்து நம்ம தலையில் கொஞ்ச நேரம் வச்சுருந்து பாருங்கள், அப்படியே எனர்ஜி கீழே இறங்கும். நெகட்டிவிட்டிலாம் அப்படி மேலே போய் சேர்ந்து அந்த கல் உப்பில் போய் லாக் ஆகிடும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஹீலிங். இன்றைக்கி ராக் சால்ட்டு, கல் உப்பு இதெல்லாம் இன்றைக்கி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் கல் உப்பு. ஸோ அதனால் கல் உப்பை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். இப்படி பல விஷயங்களை நான் அழகாக சொல்லிட்டு வரேன் இல்லையா. இந்த கடல் நீருக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் உண்டு. எங்கெங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பூஜை அறையில் வைக்கலாம், அதேமாதிரி படுக்கை அறையில் வைக்கலாம், கிச்சன் அதாவது சமைக்கல அறையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பார்த்திங்கன்னா அதில் பள்ளி இருக்கும், கரப்பான் பூச்சி போயிருக்கும். ஒரு மூலையில் கடல் நீரை மட்டும் எங்கேயாவது ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சிட்டிங்கனாக்கா எல்லாமே பாசிட்டிவ் பண்ணி கொடுக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் எதிர்மறை சக்திகள் இருக்கிறதோ அங்கே அந்த கடல் நீரை வச்சோம் கேட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். ஸோ அதிர்வுகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நேர்மறை எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ ஒரு மனிதனாகவும் அவங்க சுத்தமாக இருக்கவும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த கல் உப்பு, அதேமாதிரி கடல் நீர். இந்த கடல் நீர் கிடைக்காத பட்சத்தில் தான் கடல் உப்பில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எங்கேயாவது போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஒரு பெட் பாட்டிலில் பிடிச்சிட்டு வந்துடுங்க. கடல் நீருக்கு சாதாரண விஷயம் கிடையாது.
ஒரு விஷயத்தை பல மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா அது கடல் உப்பு தான். அது வந்து பார்த்திங்கன்னா பூமியின் சுழற்சியில் அடித்து வரப்பட்டு எல்லாம் மயமாகி மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் கல் உப்பை மிஸ் பண்ண வேண்டாம், கடல் நீரையும் மிஸ் பண்ண வேண்டாம். நல்ல விஷயத்தை மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.